வணக்கம் மக்களே. 1970ஆம் ஆண்டு மும்பையில் இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் 4வது மகளாக பிறந்தவங்க தான் குஷ்பு. இவங்களோட உண்மையான பெயர் வந்து நக்கத் கான். இவங்க அம்மாவோட பேர் வந்து நஜ்மா கான். இவங்க என்றைக்குமே வந்து இவங்களோட தந்தையோட பேரை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டதே இல்லை. குடும்பத்தில் இருந்த வறுமையின் காரணமாக இவங்க 10வது வயசில் த பர்னிங் ட்ரெயின் அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் முதல் முறையாக குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள்லாம் நடித்து வந்திருந்தாங்க. குஷ்புவோட அப்பா வந்து அவங்களோட அம்மாவையும் 3 சகோதரர்களையும் அடித்து துன்புறுத்துறது ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்காரு. இவங்களும் படத்தில் நடிக்க ஆரம்பித்தனால போய் வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு இவங்களையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு படங்களில் வெளியில் போய் நடிக்க ஆரம்பித்தாங்க குஷ்பு. தன்னோட 19வது வயசில் தான் முதல் வருஷம் 16ங்கிற படத்தில் தமிழில் அறிமுகமாகறாங்க குஷ்பு. அதுக்கப்புறம் இவங்க தமிழில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தாங்க. உலக சரித்திரத்திலேயே முதலாக ஒரு நடிகைக்கு கோயில் கட்டினதும் குஷ்புவுக்காக தான் இருக்க முடியும். இது வந்து புதுக்கோட்டை திருச்சி பாதையில் இருக்க குண்டூர் பர்மா காலனியில் இருக்க ரசிகர்கள் தான் இவங்களுக்காக கோயில் கட்டினாங்க. அந்த டைமில் இவங்களுக்காக கோயில் கட்டினது வந்து தமிழகத்தில் பெரிய சர்ச்சையும் சலசலப்பையுமே ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 2005 வந்து இந்த கோயிலை வந்து இடிச்சிட்டாங்களாம். அதாவது சில்க் சிமிதாவுக்கு பிறகு இவ்வளோ பைத்தியக்காரத்தனமான ரசிகர்கள் இருந்தது குஷ்புக்காக தான் அங்கே இருக்க முடியும். அதே மாதிரி குஷ்பு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க முறைமாமுங்கிற படத்துக்காக பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அரவிந்த் சாமி நடித்து வெளிவந்த பாம்பேங்கிற படத்தை பார்க்கறதுக்காக அங்கே ஒரு தியேட்டருக்கு போயிருக்காங்க. இவங்க வர்றதா தெரிஞ்ச ரசிகர்கள் வந்து பயங்கரமாக தள்ளுமுள்ளை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ தான் நம்ம சுந்தர் சி வந்து திடீர்னு ஒரு ஹீரோ மாதிரி அங்கே என்ட்ரி கொடுத்து குஷ்புவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சேஃபாக காரில் கொண்டு வந்து அவங்கள விட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து முதல்ல குஷ்புவுக்கு சுந்தர் சி மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 5 வருஷமாக காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு அவந்தியா அனந்திதா அப்படின்னு 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. அதே மாதிரி குஷ்புவுக்கு வந்து அவனி சினிமேக்ஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் தான் சுந்தர் சி இயக்கி நடிக்கிற படங்களை அவங்க தயாரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, உருது, தெலுங்கு, மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி, ஹிந்தின்னு 9 மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரியுங்கிறது குஷ்புவோட ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதே போல் ஆஸ்திரேலியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ரிச்மண்ட் ஃபுட்பால் கிளப்புக்கு நடிகை குஷ்புவும் உலகின் முதல்நிலை ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட்டும் கௌரவ உறுப்பினர்கள் என்பதும் ஒரு விசித்திரமான உண்மைதாங்க. அதே மாதிரி குஷ்பு வந்து நிறைய சர்ச்சை பேச்சுகள்லையும் வந்து சிக்கியிருக்காங்க. ஒரு தடவை வந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டத்தில் பங்கேற்ற போது திருமணத்துக்கு முன்னாடி உடலுறவு வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, கர்ப்பத்தை தவிர்க்க சேஃபான உடலுறவு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து வந்து தமிழ் பெண்களை அவமதித்ததாக கூறி நிறைய தமிழ் அமைப்புகள் 22 கேஸ் இவங்க மேலே தொடர்ந்தாங்க. இந்த கேஸ் எல்லாம் 2010 வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சது. 2006 மேக்ஸிங்கிற ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகை வந்து குஷ்புவோட படத்தை மார்பிங் பண்ணி அவங்களோட கவர் பேஜில் வந்து போட்டாங்க. அதை தொடர்ந்து குஷ்பு வந்து கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து இவங்க வெற்றியும் பெற்றாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மக்களே 80s 90s வந்து தமிழக ரசிகர்களோட கனவு கன்னியாகவே இருந்திருக்காங்க குஷ்பு. இவங்க வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.